உங்களுக்குள்ள உடல் சார்ந்த விஷயமோ, உங்களுக்கு தியானம், தீட்சை அதெல்லாம் நான் பெரும் பணி செய்யறதுக்காக வந்திருக்கேன் வேலை. அதனால அதெல்லாம் என்னை பார்த்தாவே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், களியை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னா அப்புறம் கல்லறைக்கு மாலை போட என்னை கூப்பிடக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லா பேரோடையும் பல ஜென்மாந்திர தொடர்பு. ஒரு குகைகளையும் மலைகளையும் ஒரு கோயில்களையும் அப்படித்தான் பல்வேறுபட்ட நிறங்களில், பல்வேறுபட்ட உருவங்களில், பல்வேறுபட்ட வடிவங்களில் நம்ம வேலை செய்கிறது உண்டு. ஒரு ஜென்மாந்திர தொடர்பு தெரிஞ்சாதான் சக்தியை கொடுக்க முடியும். அப்போ எங்கள்கிட்ட என்ன அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் அப்படின்னா, இங்கே இருக்கிற பேர்கள், இங்கே இருக்கிற உருவம் கிடையாது. இந்த ஜென்மாந்திர தொடர்புகளில் ஒன்னால் இந்த இடத்துலேருந்து ஒரு பாஸ் பண்ணி அவங்களுக்கு இதை கொடுக்கணும். இப்போ கோயில் கட்டுறதுக்கான உனக்கு அதிகாரம் கொடுத்துருச்சு. அங்கே கோயிலை கட்டிக்கிட்டு சாமி சிலையை வச்சுக்கிட்டு நீ தியானத்தை பண்ணிக்கிட்டு நானே குரு. அப்போ நீ என்ன சொல்கிறன்னா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலை எவன் உருவாக்க முடியும்? நான் உருவாக்கிட்டேன்ல, அப்போ சாமி என்கிட்ட தான் இருக்குது, கடவுள் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு நீ அங்கே உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு. இப்போ இதை எப்படின்னா, இதை உடலே விட்டுறணுமா, நான் செத்துறணுமா அப்படின்னு கேட்டாராம். உடலெல்லாம் விடக்கூடாது. இந்த காற்று 2 மூக்கு துவாரம் இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்துருக்கான்? எதுக்கு கொடுத்துருக்காங்க? மூக்கு சுவாசிக்க போக. அதை வச்சுட்டு ஒரு வேலை செய்யணும். இதை வச்சுட்டு என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னோடனே இந்த சுவாசத்தை கவனிக்கணும். சுவாசத்தை எப்படி கவனிக்கிறது? அதுக்குள்ளே ஒன்றுமே தெரியலையே, அது உள்ளே போய் பார்க்கணுமா, அது எப்படி பார்க்குறது, எப்படி போக முடியாத, எப்படி எல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, அப்படியே அதை கவனிச்சுட்டு உட்காரு. நாம் ஒரு பெரிய அகாசு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கலாம் அங்கே முடியாது. ஏன்னா நாமளே ஒரு எறும்பு தான். பூலோகத்தை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு எறும்பு தான். அப்போ எறும்பாக இருக்கும்போது அடுத்தது நாம் வாமனனாக மாறுறோமா, அது நாம் பரசுராமனாக மாறுறோமா, இல்லை நாம் வேற ஒரு வடிவத்துக்குள்ளே மாறுறோமாங்கிறது அந்த சுச்சுவேஷனில் நடக்கிற சூழல். அது அந்த அந்த இடத்துக்கு அது நிகழும். அப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஏதாவது கருத்தியலாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் நிச்சயமாக கேளுங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. அது நீங்கள் இப்படி தான் என்னை பார்க்கணும், நான் ஏதோ ஒன்று சொல்கிறத நீங்கள் இப்படி கேட்கணும் அப்படிங்கிறலாம் எந்த இதுவும் கிடையாது. அதனால தான் எப்பயுமே இந்த சமீப காலத்தில் நம்ம ஒரு சுதந்திரமாக தான் மக்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு பேஸ் என்னன்னா, உங்களுக்குள்ள உடல் சார்ந்த விஷயமோ, உங்களுக்கு தியானம், தீட்சை அதெல்லாம் நான் பெரும் பணி செய்யறதுக்காக வந்திருக்கேன் வேலை. அதனால அதெல்லாம் என்னை பார்த்தாவே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், களியை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னா அப்புறம் கல்லறைக்கு மாலை போட என்னை கூப்பிடக்கூடாது. உங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு உண்டியல் குழுக்க என்னை கூப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் ஒரு சட்டையை எடுத்துகிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? உங்கள் பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுன்னு என்னை கூப்பிடக்கூடாது. நான் அதுக்கு வரலை. தாண்டி விஷயம் உங்கள் பிள்ளை கிடையாது. கோடி பிள்ளைங்களுக்கு தாலி தானாக அந்த தாலி பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் களியை எதிர்த்தாதான் பண்ண முடியும். அப்போ பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு வேலையை தான் நம்ம மேற்கொள்ள போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு அனுபவத்தில் உருவாக்குறாருன்னா சும்மா அப்படியெல்லாம் உருவாக முடியாது. ஒரு வெடின்னா அதுக்குள்ளே நல்ல மருந்து இருந்தால் தான் வெடிக்கும். சும்மா ஒரு டம்மி இதை வச்சுருந்து நானும் ரவுடி தான் களத்தில் இருந்தால் அது பிரபஞ்சத்தில் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அப்போ நீங்களும் அதை உணர்ந்து அப்போ ஒரு வேலையை ஒரு பேஸ் கொடுத்தா தான் பண்ண முடியும். இப்போ நம்மளை பார்க்கும்போது பல நாள், 10 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா நம்மளை பார்க்குறதோ, நம்ம காணொலி கேட்குறதோ, வீட்டில் உட்காந்து உங்கள் முன்னோர்களுக்கு யாருக்காவது ஆன்ம விடுதலை கொடுக்கணும்னா அங்கே உட்காந்து செய்கிறதோ, தியானம் பண்ணி நம்மளை நினச்சி பண்ணிக்கிறதோ, உங்கள் நோய் நொடிக்கு ஒரு தியானம் பண்ணி நம்மளை நினச்சி பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் ஒரு நாள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது உனக்கு தீவிரமாக எது தேவைப்படுதோ அதை ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே நான் சரி செஞ்சு விட்டு போயிடுவேன். அதுக்குள்ளே ஒரி பண்ணிக்கிட்டு நீ என்னை நேரடியாக கேள்வியை போட்டு தவிர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா என்னுடைய பணி என்பது ஒரு பெரிய பணியாக இருக்குது, பெரிய வேலையாக இருக்குது. இது எப்படி இதுக்குள்ளே வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு ரூபத்துக்குள்ளே அது மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனால் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய செயலும் ரொம்ப அவசியமாக வேணும். அப்போ ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஆளுங்களை போட்டுக்கிட்டு இங்கே ஒரு கைத்தை கட்டிக்கிட்டு நீங்கள் அங்கே நின்றுக்கங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன்லாம் சொல்லலை. எனக்கு ஒரு பேஸ் கொடுங்க, நானும் கொஞ்சம் இப்போ வேலை செய்யணும், எனக்குன்னு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலை எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்.
முழு சுதந்திரம் உங்களுக்கு அளிக்கப்படுது. அதே நேரத்தில் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி என்னை உணர்றதுக்கோ என்னை வந்து நான் ஓகேவா இல்லையாங்கிறது கூட நீங்களே ஆய்வு பண்ணிக்கங்கிறதான் ஒரு செயல் வடிவமாகவும் நான் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. நான் வந்து உங்களை வந்து நீங்கள் இப்படி வாங்க அப்படிங்கிறதுலாம் இது கிடையாது. சொல்லுவாங்கள்ல முன்னாடி ஒரு அழைப்பு கொடுப்பாங்களே, நீ வந்துரு போயிடணும், அந்த மாதிரிலாம் சொல்லலையே. நீ வந்து ஒரு அனலைஸ் பண்ணு. உனக்குள்ள ஒன்று இருந்துச்சுன்னா உனக்கு என்ன தேவையோ என்னை வந்து பாரு. நீ என்னோட உட்காந்துருக்க 20 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்க இடத்துக்குள்ளே உன்னுடைய கோரிக்கையை எனக்கு முன்னாடி வை. நான் வந்து ஒரு தியான வடிவத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறேன். இந்த உரை நிகழ்த்தும் போது தியானம் இல்லாமல் நான் நிகழ்த்த முடியாது. உள்ள தியானம் நடக்குது. அப்போ அது மிக சரியாக இருக்கும்போது நான் உன்னை பார்க்குறேன் பார்க்கலங்கிறதோட என் சுவாச காற்று மூலியமாக அது எது உன் என்ன அலைவரிசைகள் என்ன வருதுங்கிறத இந்த இடத்துக்குள்ளேருந்து அதை குவியலில் தெரிஞ்சிடும். அப்போ அந்த எண்ண அலைவரிசைக்கு ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். நம்ம ரொம்ப நாள் மனிதனுடைய எண்ண அலைவரிசைக்கு தான் ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் உங்களை நேராக உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். பல நாள் அலைவரிசையை போட்டு குமிச்சிருக்கீங்கல்ல, அப்போ குமிச்சு விட்டு உங்களுக்கே தெரியல நான் தான் குமிச்சிருக்கேன்னு. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி பல நாள் எண்ண அலைவரிசைகளை பல ஜென்மங்களாக குமிச்சிருக்கீங்க. நான் அதுவாகணும் இதுவாகணும் தியானம் அது இதுன்னு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, டேய் இவங்க எல்லாத்தையும் நீ வந்து சந்திச்சிரு. ஏன்னா பல என்ன அலைவரிசைகளை திணிச்சு வாழ்வா சாவான்னு பல பேர் உயிரை கொடுத்து மலைகளையும் காடுகள்லையும் இறைவனை தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ இறைவனை கண்டுபிடிக்க முடியாமல் செத்து போயிட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்று வரும்போது, டே அவனுங்களை இன்னைக்கு இருக்கிற வடை சுட்டுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு ஏதோ கொம்மாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நகைச்சுவாக இருக்கிறான்னு பார்க்காத. அவன் பல ஜென்மமாக போராடினவன். அவனை வந்து அவனே ஏதாவது சொன்னா கூட நீ பெருசாக எடுத்துக்காம அவனை சந்திச்சிரு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து காலவரை இல்லாமல் நம்ம வந்து உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து பிரபஞ்சம் வந்து உருவாக்குது. இப்போ உச்சக்கட்டத்துக்குள்ள ஒரு தியானம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கும்போது சும்மா வந்து ப்ரெசன்ஸில் அப்படி பார்த்துட்டு கூட போயிடலாம். அப்போ எதுக்கு காலை மாலையெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ பெரிய வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா, இது வந்து பல நாளுடைய எண்ண பதிவுகளுக்கு இது வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி நீ ஆப்போசிட்டில் உட்காந்து நீ என்ன அலைவரிசையிலேருந்து எனக்கு வந்து குருநாதா கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீ ஆப்போசிட்டில் என்ன அந்த ஊதுவத்தியை கொளுத்து வச்சுட்டு உட்காந்துரு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி தான் ஆவேன். அதுக்கு நான் நேரடியாக வாய் வார்த்தையை ரிப்ளை பண்ணுறதில்ல, என் சுவாசம் வழியாக அதுக்கு ரிப்ளெக்ஷன், அதுக்கு என்ன தேவையோ அது எப்படி கையாளப்படணுமோ அது எப்போ கையாளப்படணுமோ அது கையாளப்படும். புரியுதானே? அதை விட்டுட்டு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன பேஸ் இருக்குங்கிறதுக்காக கலந்துரையாடல் மாதிரியே பர்சனலாக எனக்கு இது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னுடைய அந்த அனுபவத்திலேருந்து நான் இறங்கி வந்து உன்னை ஆசுவாசப்படுத்தி உன்னை எப்படி நான் அதை சொல்லிட்டு கிடக்கிறதுன்னு தெரியாமல் நான் வந்து சில நேரத்தில் தடுமாறுறேன். அப்போ வந்து என்ன நீ வந்து அதை உணர மாட்டுற. நான் வந்து உனக்கு ஒரு நண்பனாக தோழனாக பேசுகிறேங்கிறதுக்காகனா நீ வீட்டில் பைப்பில் தண்ணி வராத கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க. அப்போ நீ வந்து என்னன்னா அதை உணர மாட்டுற. ஒரு டைம் கிடச்சிருக்கு, அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரு, இப்போ பேசிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற. அது அந்த மாதிரி இல்லை. அது உன்னை சந்திக்க வைக்கிறதுக்குன்னா நீயா கேட்டு சந்திக்க வைக்கிறது. அது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கல பாதி பேர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமா? நீங்களாவது என்னை யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, உங்களை நான் எங்கே பார்த்துருக்கேன்? அப்போ பிரபஞ்சம் உங்களை எப்படி அமுச்சு வைக்குது? அந்த எண்ணத்துக்குள்ளதான். இன்னைக்கு இருக்கிற உருவம் வேற, அன்னைக்கு நீங்கள் பிறந்த உருவம் வேற. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த எண்ண அலைவரிசைக்குள்ளே குருவை தேடி கடவுளை தேடி அலைஞ்சவனுக்கு ஒரு அனுபவம் பெற்றவனா இவெல்லாம் வருவான். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, உருவமாலாம் எனக்கிட்ட வந்து இவன் வருவான் அவன் வருவானுங்கிறதெல்லாம் சில விஷயந்தான். சில ஆன்மாக்கள் உன்னை தேடி வரும். அந்த ஆன்மாக்கள்லாம் உனக்கே தெரியும், சிலதை நீ பாரு அப்படிங்கிறதான் அதோடைய கணக்கு. புரியுதுங்களா? அதான் நான் வந்து பல நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். தொலைந்து போன ஆன்மாக்கள்லாம் என்னை தேடி வரும், என் குரலை கேட்டு வரும். புரியுதுங்களா? ஒரு மாடு கத்தும் போது இன்னொரு மாடு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாடு கத்தும்போது அதோட மேஞ்ச மாடுகள்லாம் வரும். புரியுதுங்களா? இதுதான் இதோடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் அந்த மாடுகளுக்கும் தெரியாது ஒரு ஏதோ ஒரு நல்ல மாடாக இருக்குது இந்த மாடு அப்படின்னு. அது அங்கேருந்து வந்து பார்த்துட்டு இது நம்ம மாடு இல்லை வேற மாடு, ஆனால் இருந்தாலும் இதை ஏதோ பார்க்கும்போது நம்ம அம்மா மாதிரியே தான் இருக்குது, நம்ம அப்பா மாதிரியே தான் இருக்குது, கொஞ்சம் நல்லதோரதான் இருக்கிறாரு அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று உள்ளே இருக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ஒரு நாள் தெரிகிற வரைக்கும் ஆச்சும் காத்திருக்கணும். அது தெரியாதுல்ல. இப்போ தியானம் கற்றுக்க வர்றவங்க தான் நீங்கள்லாம். தியானம் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன இப்போ வந்துச்சா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா, இல்லை இந்த பிறப்பில் தான் வந்துச்சா, இல்லை பல பிறப்புலேருந்து இதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கா நம்மக்கிட்ட? அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டது? அதுக்கு ஏன் முடிவு இல்லாமல் இருக்குது?
அப்போ இவ்வளோ தீவிரமா இருக்கிறோம்னா அதுக்கு முன் ஜென்மத்திலேருந்து ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கணுமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு முன் ஜென்மத்தோட கனெக்ஷனை தான் நம்ம வந்து ஒரு லிங்க் பண்ணி ஒரு விஷயத்த வந்து செய்கிறோம். பழனி மலை ஒரு வேலைக்காக செஞ்சு வச்சோம், அடுத்து நாமளே திருப்பியும் ஒரு வேலை செய்ய வரப்போகிறோம். அப்போ அந்த மலையை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போ தொடர்பு இல்லாமையா ஒரு வேலை செய்ய முடியும்? செய்கிறோம். திருவண்ணாமலையில் ஒரு வேலை செய்கிறோம், முன் ஜென்ம தொடர்பு இல்லாமையா அந்த வேலையை செய்கிறோம்? ஃப்ரெஷ்ஷாக இப்போ உட்காந்தோன்னு அப்படியே இந்த இடத்த நம்ம தொடர்பு கொண்டுக்கிட்டோம்? அப்படி இல்லை. பல ஜென்மாந்திர தொடர்புங்கிற இங்க இருக்கிற எல்லா பேரோடையும் பல ஜென்மாந்திர தொடர்பு. ஒரு குகைகளையும் மலைகளையும் ஒரு கோயில்களையும் அப்படித்தான் பல்வேறுபட்ட நிறங்கள்ல, பல்வேறுபட்ட உருவங்கள்ல, பல்வேறுபட்ட வடிவங்கள்ல நம்ம வேலை செய்யறது உண்டு. கோயம்புத்தூர் நகரங்களுக்குள்ளேயே கூட நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பல்வேறுபட்ட பணிகளை நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். வெவ்வேறு விதமான பணிகளை நம்ம வந்து மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில். அப்போ இந்த பிறப்புல நம்ம வரும்போது, இந்த இடத்துக்குள்ள நம்ம வரும்போது அதே இடத்துக்குள்ள போய் வகுப்பு நடத்துகிறோம். அதை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் கண்டுபிடிக்க வேண்டியது. அங்கே அலைவரிசை இருக்குது, அங்கே சக்தி இருக்குங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அது நாம் சில மாணவர்களோட உட்காந்து வாழ்ந்த இடங்கிறத ஃபுல்ஃபீலாக கண்டுபிடிக்க முடியலை. அப்போ லேட்டாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த இடத்த பிரபஞ்சம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, அது எப்போ முழுசாக நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த இடம் உனக்குரிய தொடர்பு உள்ள இடம் மட்டும்தான். அதோட டீட்டெயிலை பின்னாட்களில் சொல்லி கொடுக்குது. புரியுங்களா? பழனி நமக்குரிய இடம் தான். அந்த பழனியோட மொத்த டீட்டெயிலையும் அது கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இந்த குரு நமக்குரிய குரு மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறதா இருக்கும். இந்த குருவுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு பல நாள் கழிச்சு தான் உங்கள்கிட்ட விவாதிக்கப்படாது. எங்க சந்திச்சிருக்கீங்க, எதுக்காக சந்திச்சிங்க, ஏன் சந்திக்கும், என்ன ரீசனு, நம்ம உண்மையிலேயே அவர்கிட்ட பொன் பொருள் கேட்க தான் போனோமா, இல்லை உண்மையிலேயே ஞானம் கேட்க தான் போனோமா, ஏன் அவரோட நம்ம பயணிக்கிறோங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளேயே விவாதிக்கப்பட்டுரும். அதை காட்டி கொடுத்துரும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு உன்னதமான செயல் வடிவம் கிடைச்சிரும். ஒரு குரு சிஷியர்ங்கிறது என்னன்னா பக்தி சரணாகதி எல்லாம் கிடையாது. ராமகிருஷ்ணர் யாருன்னு ஒரு ஸ்டேஜில் விவேகானந்தருக்கு தெரிஞ்சிருச்சு. விவேகானந்தர் யாருன்னு ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ தெரிஞ்சதுனால தான் அவர் ஏற்றுக்கிட்டாங்கனால தான் அது சொல்கிறாங்க. அங்கே தான் குரு பரம்பரையே வருது. அங்கே ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு, ஒரு ஆசிரியர் வந்து கல்வியை கொடுத்துட்டாரு. அப்போ மாணவன் என்ன சொல்கிறான், இவர் வாத்தியார் எனக்கு குரு மாதிரிங்கிறான். ஆனால் சிஷியர்கள் அப்படி கிடையாது. அந்த சக்தியை வச்சுக்கிட்டா கூட அவர் யாருங்கிறத அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குரு பரம்பரையிலே அவரை பார்க்குற விதமே வேற மாதிரி பார்க்குறான். புரியுதா? அப்போ அங்கே வெறும் சக்தினால பார்க்கல, எவ்வளோ ஜென்மத்தோட தொடர்பு நாம. அப்போ எத்தனை இடங்கள்ல எப்படி இப்படியெல்லாம் பணி செஞ்சுருக்கிறோம், ஐயோ அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள வர்றான். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அவன் வெறும் சக்திக்காக நமக்கு சக்தி கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்கிறதுக்காக அவன் சிஷியர் ஆகலை. அப்போ அவன் முழுசா அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆகா அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ள வந்து அவன் ஒரு பெரிய செயல் வடிவத்தை செய்கிறான். இப்போ பார்வதி தேவியை ஒரு காலகட்டத்தில் ஆரம்ப நிலையில் நான் உச்சகட்டத்துக்கு அந்த அம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சூழல்ல ஒரு விஷயத்துல இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் தான் அதை பற்றி முழுமையாக எனக்கு வந்து புரியுது. சும்மா வந்து அவங்க ஏதோ சக்தி கொடுத்துட்டாங்கிறதுக்காக இல்லை, அவங்க எத்தனை ஜென்மாந்திர தொடர்பு அது. ஆக இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த பார்வை, அந்த இமேஜ் வந்து வேற மாதிரி மாறிது. அப்போ ஒரு கமிட்மெண்ட் அங்கே இல்லை. எனக்கு இது கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் அவங்கள வணங்குறேன், நான் அவங்களோட போறேன்னு தானே சொல்லியிருந்தோம். அது அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இது இப்போ கொடுக்கறது இல்லைப்பா, இது பல ஜென்மங்களாக அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறோம். இது கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அப்போ ஒரு செயல் எப்படி இருக்கு பாரு. அப்போ ஒரு ஜென்மத்தில் நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க, நாம் சிஷியராக பிறக்கிறோம், அவங்க ஒரு இடத்துல குருவாக பிறக்கிறாங்க. பல ஜென்மங்களை இப்படி பரிமாற்றத்துக்குள்ள அப்படி தொடர்புகள்லேயே நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது அங்கே பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு வியப்பும் ஒரு ஆச்சரியத்தையும் அங்கே ஏற்படுத்துது. அப்படிதான் ஒரு குரு சிஷியர்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளேயே அவங்க
ஒரு மெய் சிலுத்து போய் நிக்கிறது காரணம் வந்து அதுதான். இப்பைக்கு வந்து அந்த நிறைய பேருக்கு அது தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்குள்ளே குரு வந்து ஏதாவது ஒரு 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 விஷயத்த அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறத வச்சுக்கிட்டு குருவோடைய தியாகமோ இல்லை குருவோட உழைப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ப்ளஸ்ஸா நடந்திருக்கிறத வச்சுக்கிட்டு இவர் நம்ம குரு அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு லேயர் இருக்கு. அது தெரியும் போதுதான் அப்பதான் நீ உண்மையிலேயே அவரை எப்படி ஏத்துக்குவாங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப உன்னை தாயை வந்து ஏத்துக்கிட்ட, தகப்பனை ஏத்துக்கிட்ட, முதல் முறையா கருவுல போனதை நீ விஷுவலா பார்த்தன்னு வச்சுக்க. அப்ப உங்க அம்மா 9 மாதமும் உன்னை சுமந்த போது நீ பார்க்கவே இல்லை, நீ உள்ள இருந்த. அதுவே உனக்கு விஷுவலா காட்டுது, உணர்த்துதுன்னு வச்சுக்குவே. நீ உன் தாயை பார்க்குற விதமே வேற ஆயிடும். புரியுதா? அதே தான் குரு சக்தி கொடுத்துருக்கிறாரு, குரு தியானம் கொடுத்துருக்கிறாரு, உபதேசம் கொடுத்துருக்காரு மட்டும் நீ பார்ப்ப. அதை விஷுவலா அந்த குருவுக்கு நமக்கு என்ன கனெக்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டேன்னா அதை காட்டுவாங்க, ஒரு நாள் காட்டுவாங்க. அந்த காட்டுறதுனாலதான் நாங்க வந்து வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள இந்த பார்வதியோ பதஞ்சலியோ ஆதிசேஷனையோ வேற மாதிரி செயல்கள் எல்லாம் நாங்க விவாதிக்கிறோம், பேசுறோம். அதுக்குள்ள ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள இருக்கிறோம். அங்க எங்களுக்குள்ள பக்தியோ மரியாதையோ வேற மாதிரி ஒரு சூழல் இல்லை. அது ஜென்மாந்திர தொடர்பாக எங்களுக்கு இருக்கு. ஒரு அசைக்க முடியாத ஒரு தொடர்புகளாக அங்க நேரடியாக, அங்க வார்த்தை ஜாலமாக இல்லாம, அங்க ஒரு கமிட்மெண்ட் இல்லாம, அங்க ஒரு அதிகார செயலாக நான் வந்து உனக்கு அதிகாரத்தை அழிச்சிட்டேன், சக்தியை அழிச்சிட்டேன், அதனால என்ன நீ வணங்கு. இப்ப சுவாமி கிட்ட போய் நான் போய் சுண்டலையும் இதையும் அவிச்சு கொண்டு போய் வைக்கிறேன். அப்ப அவர் வந்து நீ எனக்கு நிறைய விஷயம் படைச்சிட்ட, உழைச்சிட்ட, உனக்கு நான் ஒரு அதிகாரம் கொடுக்குறேன், ஆசீர்வாதம் பண்றேன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. இப்ப அவன் என்ன பண்றான்? கடவுளே கதி, இவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு உலகத்துல இருக்கிற நிறைய தொழிலதிபர்கள்ல இருந்து நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இப்படி இருக்கிறதா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா ஒரு குரு பரம்பரையில் அப்படி இருக்க மாட்டாங்க, இப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த குரு என்ன பண்ணுவார்னா, இவனுக்கு நம்ம ஒரு தீட்சை கொடுத்துருக்கோம், ஒரு உபதேசம் கொடுத்துருக்கிறோம், இவனை உருவாக்கியிருக்கோம், இவன் அதை வச்சுக்கிட்டு நம்மளை குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அது இல்லை அப்படின்னு ஒரு நாள் அதை உடைச்சு அந்த நிஜத்தை காட்டி கொடுப்பேன். நான் வந்து காரணம் இல்லாம உனக்கு கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி என்ன நான் ஒன்று கொடுத்துருக்கேன்னு வணங்குறல்ல, அதை முதல்ல நிறுத்து. அது சரி, அது ரைட் கிடையாது. அப்ப என்ன நீ பார்க்குற பார்வை இருக்குல்ல, என்ன அணுகிறது இருக்குல்ல, அணுகிற முறை சரியில்லை. இப்போ இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஒரு இந்த அம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன்னா இந்த அம்மாவை நான் வந்து ஏதோ அந்த அம்மாவுக்காக ஏதோ ஒரு இறக்கப்பட்டோ இல்லை ஒரு விஷயத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி. ஜென்மாந்திர தொடர்பு. அந்த அம்மாவை என்ன நினைக்கிறேன்னா, 200-500 பேர் இருக்கும்போது ஐயா நம்ம பார்வை நம்ம மேலே இருக்கு, நம்மளை தனியாக அவர் வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை உருவாக்குறாரு, வளர்க்குறாரு. நிறைய பேர் கூட விசித்திரமாக கூட என்கிட்டே கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுவும் சக்தியை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கொடுக்குறீங்களோ, யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களோ அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. முதல்ல அடிப்படையாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சக்தியை ஒருத்தட்ட ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? ஒரு ஜென்மாந்திர தொடர்பு தெரிஞ்சாதான் சக்தியை கொடுக்க முடியும். அப்ப எங்ககிட்ட என்ன அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் அப்படின்னா, இங்க இருக்கிற பேர்கள், இங்க இருக்கிற உருவம் கிடையாது. இந்த ஜென்மாந்திர தொடர்புகள்ல ஒன்னால இந்த இடத்துல இருந்து ஒரு பாஸ் பண்ணி அவங்களுக்கு இதை கொடுக்கணும். இவளுக்கு 10%, அவளுக்கு 30%. இது என்ன வீதாச்சாரம் ஏன் பிரிஞ்சிச்சு அப்படின்னா, அவளுடைய தாக்கம் அவ பல ஜென்மமா தவிச்சுக்கிட்டு நிக்கிறா. அப்ப இந்த இடத்துக்குள்ள நீ அவளை தீவிரமாச்சு நீங்க உருவாக்கி ஆகணும், அவளுக்கு ஏதாவது ஒரு லைஃப் நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த ஜென்மாந்திர செயல். அப்ப அந்த அடிப்படையில தான் ஒரு குரு வந்து வேலை செய்வார வந்து, அங்க பாகுபாடு, பாலிட்டிக்ஸ், இது அது இதெல்லாம் கிடையாது. அதை நாங்க வேற வடிவத்துக்குள்ள ஒரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நம்ம சொன்னதில்லை, சொல்றோம். அப்ப தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஒரு சக்தியை ஒருத்தரை இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. அரசியல்ல, தொழில்ல, உங்க வீட்டுல விசுவாசமான உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆனா குருவுக்குன்னு விசுவாசமான யாரும் இருக்கவும் மாட்டாங்க, இருந்ததும் கிடையாது. ஏன்னா அந்த விசுவாசங்கிற வார்த்தையே முதல்ல சரியில்லைங்கிறது தான் அதோடைய பொருள். ஏன்னா அவரு என்ன விசுவாசம் அப்படின்னா, மனிதனாக இருக்கும்போது தடுமாறி போயிடாம நீ வர்ற பாரு, அதுதான் விசுவாசன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த மந்தையில மேய வேண்டிய ஆடு, அந்த ஆடு என்னுடைய ஆடு கிடையாது,
அந்த மண்டையில் இருக்கிறது. ஆனால் நான் நல்லா மேய்ப்பேன், நல்லா பார்த்துக்குவேன்னு அந்த ஆடு வந்து அவனை தாண்டி 10 ஆண்டுகள் அவன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவனை தாண்டி ஒரு ஆடு இங்கே வந்துருச்சு. இப்போ இவர் நடந்து போறாரு, அந்த ஆடு பின்னாடியே வருது. அப்போ அவர் சொல்றாரு, அடுத்த மந்தையில் இருந்த ஆடு என்ன நம்பி வருது, ஆனால் மனிதனாக இருக்கிறவன் நீ வரல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதை விசுவாசங்கிறாரு. அதை எதை விசுவாசம், எதனால விசுவாசம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனாக இருக்கும்போது ஒரு விசுவாசமா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறாரு. மனம் இருக்கும்போது விசுவாசமா இருக்க முடியாது. ஏன்னா மனம் என்பது கள்ளத்தனங்கிறது. எப்போ வேணாலும் அதில் விஷம் கலந்துரும். நாம் விஷத்தை கலந்துருவோம். நாம் கலக்கலைனாலும் 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கிரக அலைவரிசை மாறும்போது அது கலந்து விட்டு போயிடும். அப்போ ஒரு பாலுக்குள்ள ஒரு 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 சொட்டு வேற ஏதாவது உளுந்தா கூட அந்த தயிரோட தன்மையே மாறி போயிடும். விஷங்கிறத விட்டுருங்க, உரக்குத்தும் போது தயிரை ஊற்றாம வேற ஏதாவது ஒன்று ஊற்றி விட்டிங்கன்னா அது வந்து தயிராக மாறாது. அது வேற தன்மையில தான் நிற்கும். பாலும் இல்லாமல் தயிரும் இல்லாமல் ஒரு ரெண்டாங்கட்டி தன்மையில நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மனிதனாக இருக்கும்போது என்னோடு விசுவாசமாக வந்தவர்கள் அப்படிங்கிறது தான் ஒன்று. அதே நேரத்தில் உண்மையான குரு, உண்மையான கர்த்தரோ, உண்மையான பணி செஞ்சவனோ விசுவாசத்துக்காக யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான். விசுவாசத்துக்கான ஆட்களை வச்சுக்க மாட்டான். விசுவாசத்துக்காகன்னு சில டீமுகளை வச்சு இவங்களை நான் உருவாக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டான். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னா, இந்த உலகத்தில் எவனுமே இல்லை, என்கிட்ட ஒரு 30 பேர் தான் இருக்கிறாங்கன்னா 30 பேர்த்தையும் உங்களை நீங்களே எனக்கு என்ன பண்ணுறீங்க, 30 பேர் இருக்கீங்க. 30 பேரும் காலை மாலை எனக்காக உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து தீவிரமான ஒரு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் அப்படி வர்றேன் போகிறேன், உங்களோட இருந்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் உலகத்திலே பார்க்குறாங்க. இவ்வளோ பேரும் எவனுமே கண்டுக்கலை. இந்த ஞானி பின்னாடி இந்த 35 பேர் 40 பேர் இருக்கிறானே, பல ஆண்டுகளாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கிறதுக்காக உங்கள் 40 பேர்த்துக்கு நான் சக்தியோ அலைவரிசையோ கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியாது. உழைப்புக்காக இந்த ஊதியம்லாம் குருகிட்டேருந்து பெற முடியாது. இந்த உழைப்புக்கு என்னன்னா, நீ சேர்த்து வச்சிருக்க பாவம், நீ சேர்த்து வச்சிருக்க பிரச்சனை, நீ சேர்த்து வச்சிருக்க மாயை எல்லாம் அழிந்து போகும். குருவிடம் இருந்து நீ ஒன்றும் பெற வேண்டியதில்லை. முதல்ல கலட்ட வேண்டியதை கலட்டி விடணும். கலட்ட வேண்டியதை கலட்டி விட்டா பெற வேண்டியது தானா வரும். புரியுதா? அழுக்காயிருச்சுன்னா ஒரு உடைய கலட்டி போட்டேன்னா சுமாரான உடை கூட வந்துடும். நீ உடையே கலட்டலைன்னா எந்த உடைய நீ மாத்துவ? அப்ப அந்த உடைய குருநாதர் என்ன பண்றாருன்னா கலட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கலட்டுறதுக்கு சொன்னா கேட்க மாட்டான், இயற்கையாக பிரபஞ்சத்து வழியாக அவனை கலட்ட வைப்போம் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தோன்னே உழைச்சு என்ன பண்றான், ஒரு நாள் அவன் வெளியில இருக்கிற உடை இல்லை, உள்ள இருக்கிற ஒவ்வொரு உடையா கழட்டி போடுறான். அப்ப ஒரு நாள் தீமையை விடுறான், ஒரு நாள் நான்வெஜ்ஜை விடுறான், ஒரு நாள் காமத்தை விடுறான், ஒரு நாள் ஆசையை விடுறான், ஒரு நாள் சொத்தை விடுறான், ஒரு நாள் காருங்கிற செயலை விடுறான், ஒரு நாள் லட்சியத்தை விடுறான், ஒரு நாள் ரோல் மாடலை விடுறான், ஒரு நாள் அவனையே விடுறதுக்கு தயாராகிறான். போடா செத்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள வர்றான். அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய பரிமாற்றத்தை பாருங்க. இவனை ஞானியா உருவாக்குறதுல ரொம்ப சாதாரண விஷயம். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவனுக்குள்ள நான் கொடுக்க வேண்டாம், இந்த இயற்கையோட நீதி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே போய் அட்டாச் ஆயிக்கும். புரியுதுங்களா? இப்ப அப்படியே கடந்து வரும்போது ஏன் இந்த காலதாமதம், ஏன் இந்த உழைப்பு, ஏன் இந்த செயல், இந்த வடிவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வர 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 எல்லாம் கலடும் போது அந்த சக்திகள் உள்ள ஒன்று ஒன்றா ஆடாயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல தானா அது முழுமையாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு யுக மாற்றம் எப்படி நடக்குது பாருங்க. ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பெரும் நாளை யுக மாற்றமா வைக்கிறாங்க. அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வச்சிருப்பாங்க. இவர் வருவாரு, ஒரு வேலை செய்வாரு, இவர்கிட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும் பார், அங்கிருந்து இந்த யுகம் தொடங்குண்டா. இப்ப சுதந்திரம் கிடைக்கும் போது இரவு 12 மணிக்கு கிடைச்சது நம்ம கொண்டாடுறோம் பாருங்க. அந்த மாதிரி அந்த இரவு, அந்த நாள், அந்த தேதியில இவருடைய அனுபவம் நாளை அவன் வந்து கணக்கெடுத்து வச்சிருக்கிறான். நீங்க பர்டிகுலரா மனிதர்களை ஜனவரி 1, தமிழுக்கு வந்து சித்திரை 1 அந்த மாதிரிலாம் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல. ஆனா ஞானிக்கு அந்த மாதிரி இல்லை. அந்த அனுபவம் எப்ப அது கிட்டுதோ
அந்த நாளிலேருந்து அது தொடக்கம். அது முன்னாடியே அந்த சார்ட் இருக்கும். அவருக்கே அது தெரியாது. புரியுதா? சமாதியில ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், சமாதியில தாங்க இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? விழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி நான் நடமாடினேன், நான் பேசினேன், ஆனா அதுவும் ஒரு சமாதி மாதிரி தான். முழுசா என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியாம தான் நிறைய பணி இருந்துச்சு. அதை கடந்து போ. திருவண்ணாமலையில இருக்கியா, வர்றாங்க மக்கள், சந்தி, என்ன செய்யணும் அடுத்தது? கடந்து போ. இவங்கெல்லாம் அப்படி தொந்தரவு பண்றான், கடந்து போ. அன்னதானம் கொடுக்கறது, கடந்து போ. இந்த தியான மண்டபம் இதெல்லாம் கட்டுறது கொஞ்சம் தடையாகுது, கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் என்ன பண்றது, கடந்து போ. அப்படியே நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இரு. அப்ப நமக்குள்ள பிளானிங் திட்டத்தை அந்த பிரபஞ்சம் அனுமதிக்கிறது இல்லை. அப்ப கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அது கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னா, அது முழுசா நீ இப்படி ஆக போற, அப்படி ஆக போறாங்கிறதெல்லாம் சூட்சமத்துக்குள்ள நேரடியாக சில ஆண்டுகள், சில நாட்கள் விவாதிக்கப்பட்டோம், சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டோம். நாம கடக்க அந்த செயல், அந்த தன்மையை நம்ம மறந்துடுவோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் அது உருவாகி நிற்கும் போது, இப்ப கடந்து போன்னு சொல்லாது. பாதை தெரியுதா, போய் வேலை செய் அப்படின்ட்டு உட்காந்துக்கும். இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சா, போய் வேலை செய். இதுக்காக தான் உன்னை கடந்து போக சொன்னேன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். அப்போ உங்களுக்குள்ளேயும் சில விஷயத்த கடந்து போகிறதுக்கு நம்ம சூட்சமமாக தான் அதை உணர்த்தி வாங்க, நவுந்து வா. ஒரு விஷயந்தான், குருகிட்ட இருந்து காரியத்தை சாதிக்க முடியாது, காரியத்தை பெறணுங்கிற அவசியமும் கிடையாது. உனக்குள்ள சில தீமைகளும் சில செயல்களும் வெளியேறப்பட்டா தானா உனக்கான மாற்றத்தை அது உருவாக்கப்பட்டோம். நீ இழக்க வேண்டியதை இழந்தே ஆகணும், அப்பதான் பெற வேண்டியதை பெற முடியும். நீ இழக்க வேண்டியதை இழக்காமையே பெற வேண்டியதை பெறணும்னு வரம் கேட்கிற என்கிட்ட. அப்ப நீ போலி குருமாரா இருவ, போலி சாமியாரா இருவ. புரியுதுங்களா? நீ என்ன இருவ, இம்புட்டு சுமையை அழுக்க வச்சுக்கிட்டு புது துணி கொடுங்கிற. புது துணி தான், அந்த புது துணியை துவைக்க மாட்டேற. அது அழுக்காயிருச்சு, நான் போட மாட்டேன்னு அதை கழட்டி வச்சுட்டு புது துணி கேட்குற. இப்போ உனக்கு ஒரு புது துணி ஒரு லோடு கொடுத்தா அடுத்தது நீ என்ன பண்ற? புதுசாக போட வேண்டியது பழசை கழட்டி வச்சுக்கிட்டே இருக்க. அப்போ உலகம் உன்னை கும்பிடுது, உன்னை வணங்குது. ஆனால் நீ என்ன பண்ற? கர்மாவோட பணி செய்கிற. நீ இந்த உலகத்தை எப்படி மாற்றுவ? இந்த உலகத்துக்கு எப்படி நல்ல உபதேசத்தை கொடுப்ப? ஒன்னுகிட்ட இருக்கிற அழுக்கையே நீ துவைக்க மாட்டற, அது ஒன்னாலே கண்டுபிடிக்கவும் முடியல. அப்ப நீ என்ன நினைக்கிற? சிவன் கொடுத்தாரு உடை, பார்வதி கொடுத்தாரு உடைங்கிற. சிவனும் பார்வதியும் அதை துவைக்கணும்னு உனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்களே, அதை செய்ய மாட்டற. அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பழனியில இருக்கட்டும், நிறைய குரு பரம்பரையில இருக்கட்டும், அவரு உபதேசத்தை கொடுக்கிறாரு நேரடியா வந்து. இங்க சுமாரான குரு, அந்த குரு, இந்த குரு, எல்லா குருக்கும் கொடுக்கிறாரு. அப்ப கொடுக்கும்போது இந்த குரு பரம்பரையிலேருந்து இவன் வளரப்படணும் இப்படி அப்படின்ட்டு ஒரு உபதேசத்தை கொடுக்கும்போது, அவன் அந்த உபதேசத்தை வாங்கிக்கிட்டு வளர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் போது அந்த கலையிலேருந்து அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் அப்படி மாறுறான். அப்ப அவன் மாறும்போது அவனை சூட்சமத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டோம். அவன் என்ன அலைவரிசை இருக்குல்ல, அது இவர் கிட்ட போக முடியல. ஏன்னா அவன் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு துடிக்கிறான். அப்ப நம்ம அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதோட வடிவமா இருக்கும். அப்ப அவரு அந்த என்ன அலைவரிசையை வச்சு இவனை தடுத்து ஆட்கொண்டு அவனை சரி செய்யதான் முடியும், அவனை ஞானி ஆக்க முடியாது. இவன் என்ன சொல்றான்? என்னை நீ சரி செய்ய வேண்டாம், ஞானி ஆக்குங்கிறான். நான் கர்ம வினையோட ஞானியா இருக்கிறேங்கிறான். கர்ம வினையோட இந்த உலகத்துல எவன்டா ஞானியா இருக்க முடியும்? நான் மனதோட பெரிய ஞானியா இருக்கிறேங்கிறான். இப்ப இந்த கொடுமைக்கு பார்த்துட்டு அவர் உபதேசம் கொடுத்தாருல, சரி இதோட தொலைஞ்சு போ, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வான்ட்டு உட்காந்துக்கிட்டாரு. இப்ப கொடுக்குறாங்க, தியானத்தை கொடுக்குறாங்க, தீட்சையை கொடுக்குறாங்க, உபதேசம் பேசுறாங்க, இந்த உலகத்தை மாற்ற போறேங்கிறாங்க, அதை செய்ய போறேங்கிறாங்க, இதை செய்ய போறேங்கிறாங்க, அந்த தியானங்கிறாங்க, இந்த தியானங்கிறாங்க. இது எப்படி இருக்கும்? அப்ப பல இரவுகள்ல, பல பகல்கள்ல, பல நாட்கள்ல பல அதிசயங்களை கண்ட நாம மீண்டும் அந்த அதிசயம் நாம கிட்ட வரமாட்டது.
முழுசா உருவாகிற வரைக்கும் அது நம்மளை காய போடுது, துவைச்சு தொங்க போடுது, காத்திருக்க வைக்குது, கண்ணீர் விட வைக்குது, போராட வைக்குது. அப்ப அந்த செயல்ல என்ன சொல்லுதுன்னா, பொருள் கீழே விழுவணும். மாங்காய் காய்ச்சிருக்குன்னா மரம் ஃபுல்லா மாங்காய் இருக்கு, அடுத்தது மாங்காய் வந்து பழுக்கு தட்டுது, அடுத்த சீசன்ல தான் காய்க்கணும், அடுத்து காய்ச்சிக்கிட்டே இருக்காது. அதெல்லாம் ஒரு சீசன் தான். அது ஒரு சீசன்ல ஃபுல்லா காய்ச்சிருச்சுன்னா அதை வந்து இறக்கிட்டேன்னா அவ்வளோதான், அடுத்தடுத்து காய்க்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல வந்து அந்த மரத்துக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இறக்கிடணும். அப்போதான் அந்த மரத்தோட குரோத் என்னங்கிறது தெரியும். அப்போதான் வந்து ஒரு செயல் வடிவத்தை பார்க்க முடியும். அப்போ அது ரொம்ப முக்கியம். ஊர்ல இப்போ உனக்குள்ள ஒரு கோயில் கட்டணுங்கிற வெறி இருக்கும். இந்த வெறிய கோயில் கட்டுறதை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஞானம் அடைவ? இப்ப நீ என்ன சொல்ற, கோயிலை கட்டணும், கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே நானே சாமியார் உட்காந்துட்டு ஞானவானா இருக்கிறேங்கிற. இப்ப கோயில் கட்டுறதுக்கான உனக்கு அதிகாரம் கொடுத்துருச்சு. அங்க கோயிலை கட்டிக்கிட்டு சாமி சிலையை வச்சுக்கிட்டு நீ தியானத்தை பண்ணிக்கிட்டு நானே குரு. அப்ப நீ என்ன சொல்றன்னா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை எவன் உருவாக்க முடியும்? நான் உருவாக்கிட்டேன்ல, அப்ப சாமி என்கிட்ட தான் இருக்கு, கடவுள் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு நீ அங்க உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, டேய், உன்னுடைய உடல்ல இருந்து அந்த மாற்றம் அடையாம இந்த மாதிரி செயலை பண்ண முடியாது. ஒரு தொழிலதிபர் எப்படி கல்யாண மண்டபம் கட்டிட்டு உட்காந்துருக்கானா, அந்த மாதிரி தான்டா நீ கோயிலை கட்டிக்கிட்டு 4 சிலையை வச்சுட்டு உட்காந்துருக்க. இதுக்கு அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா தம்பி, புரியுதா? முகூர்த்த டேட் வந்தா கலாவை கட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ வந்து ஒரு விஷயத்தை அனுபவிச்சுக்கலாம். உன்னை என்ன வேணாலும் குருஜி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த தியானம் உண்மைத்தன்மை என்பது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்தமான போக்கு வந்து அவனை எம்டியா ஆக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ள ஊடுருவினாதான் அதோட செயல்பாடுகள் வேறையா இருக்கும். அப்ப அவன் வந்து கோவில் கட்டணும், ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவன் ரெகுலர் ஃபார்முலாவில் யோசிக்கவோ செய்யவோ மாட்டான். அவனோட வடிவங்கள் வேற மாதிரி ஒரு சூழல் அங்க உருவாயிரும். புரியுதுங்களா? அப்ப இது ரொம்ப அவசியமான முக்கியம். அப்ப ஒருத்தருடைய டிராவல்ல இவர்கிட்ட போய் நான் சேஞ்ச் ஆகல, எனக்கு சக்தி கிடைக்கலன்னா, உனக்கு சக்தி கொடுக்குறேன்னு யாரு சொன்னா? நான் சக்தி கொடுக்குறேன்னு நீங்க போர்டு எழுதி போட்டிருக்கானா? உன் பாவத்தை தீக்கிறதுக்கே பல ஆண்டுகள் தேவைப்படுது. அப்புறம் அடுத்ததுதான் சக்திங்கிறதுக்கு செக்ஷனே அடுத்ததுதான். அது வந்து என்ன சூழல்ங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அதை சரி செஞ்சுட்டாவே நீ எவ்வளோ பெரிய ஒரு காரியத்துக்குரிய செயல் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். நாம் செஞ்ச தவற, நாம் செஞ்ச பிழைய, நாம் பல யுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு பிறப்புல நாமே சரி செஞ்சுட்டு போறது எவ்வளவு உகந்த விஷயம். அது ஒரு ஞானி மூலியமா அந்த தவறை கரெக்ட் பண்ணிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய உகந்த விஷயம். இப்போ நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அதை நான் திருந்தி நான் சரி செய்யறேன், நானே மாறுறேன், அதுக்கு உங்களுக்கு தீர்ப்பு ஒரு கவுன்சிலிங் அந்த மாதிரி இல்லாம நீங்களே மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது பிரபஞ்சம். நீ உன்னை சரி செஞ்சுக்க, நீ வந்து வேற மாதிரி ஒரு லைஃபை வந்து நீ வந்து ஒரு ஜேர்னியை மேற்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் நீ இறைவனுக்காக சேவை செய்கிறேன், கிவோ செய்கிறேன், அந்த பக்தியில் குரு சேவை அந்த சேவைங்கிறதான் சொல்லிட்டு இருக்கல. ஒரு சேவையும் அங்கே நீ செய்யலை. தயவு செய்து எந்த சேவையும் நீ குருக்கெல்லாம் செய்ய முடியாது. உன் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உன் கையிலே உனக்கு ஒரு வாய்ப்பு வலிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அப்ப இந்த மாதிரி ஒரு அலைவரிசை இருக்கிற ஒருத்தரோட நிற்கும் போது அந்த பிரச்சனையை அவருக்கு தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அங்க உருவாக்கி கொடுக்கப்படுது. அப்ப அவருடைய செயல்ல இருந்து அவர் மாறும்போது ஒரு இடத்துக்குள்ள அவருடைய லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் அதோடைய ஒரு வடிவம். இது நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துக்குள்ளேயுமே அது இருக்கப்படலை. அப்ப மக்கள் என்னன்னா உடலையும் பிரச்சனை. இப்போ இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் என்னை சந்திக்கிறவங்க உடலில் வந்து அவ்வளோ நோயை வச்சுக்கிட்டு தீட்சை கேட்குறாங்க. உடலில் அவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தியானத்தில் வந்து என்னை தியானத்தில் உயர்ந்தவரை ஆக்கிருங்க, என்னை அப்படி ஆக்கிருங்க இப்படி ஆக்கிருங்கிறாங்க. நோய் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த நோயை சரி செய்யறது டாக்டர் மாதிரி சரி செய்யறது இல்லை. நான் அதை சொல்லலை. உனக்குள்ள இருக்கிற அந்த உள்வினை தான் நோயே. அந்த உள்வினையை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி அந்த உன்னதமான செயலுக்குள்ள ஏன் வரமாட்ற? அப்படி ஒண்ணு இருக்குல்ல.
அதை மக்கள் பார்க்க மாட்டாங்க. அப்ப மக்கள் ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கன்னா நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரை வச்சு நம்ம எப்படியாவது முன்னேறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? சமயத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கால் முடியாத குதிரை இருக்குல்ல, பரவாயில்ல 1 கோடி ரூபாய் பரிசு விழுவோம் நீங்க அந்த குதிரை ஓட்டினான்னா, அந்த கால் முடியலைன்னா கூட பரவாயில்ல, அந்த குதிரைகிட்ட சொல்றாங்க எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு அந்த குதிரை மேல ஏறிக்கிட்டு அதை ஓட தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேற வாய்ப்பே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ப்ரெஷரோட வந்து நின்றுக்கிட்டு என்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏதாவது நீங்க நினைச்சா முடியும், நீங்க நினைச்சா முடியும், நீங்க நினைச்சா முடியும். என்ன நான் நினைச்சா முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது எனக்கு கொடுக்கலாம். நான் எப்படி நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறேன்னு தெரியும், என்னுடைய அந்த இதை புரிஞ்சுக்கங்க 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 அப்படின்னு நிறைய ஊர்களில் நான் வகுப்பு எடுக்கும்போது நிறைய பேர் வந்து இப்படி ஒரு 6-7 பேரை நான் தொடர்ந்து நிறைய வகுப்புல பார்த்துருக்கேன். அவங்க அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படியே தவிச்சுக்கிட்டே வந்து நிற்பாங்க. என்ன அப்படின்னா, இல்லை நான் தியானத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க அதை கொடுத்துருங்க, நீங்க நினைச்சா முடியும், நீங்க நினைச்சா முடியும். என்னப்பா அது? இது இந்த மாதிரி இல்லப்பா. இது கோயில்ல இருக்கிற பூசாரி நீங்க நினைச்சா முடியும், நீங்க நினைச்சா முடியும் அப்படின்னா என்ன? அது உன்னை வந்து பூசாரியா வேணா ஆக்கி விடலாம். இது அப்படி இல்ல. முதல்ல அப்படி நீ வேகமா என்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கி நீ இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போற? இல்ல உனக்கே நீ என்ன செஞ்சுக்க போற? நீ வேகமா சாமியாராயி, வேகமா சித்தராயி, வேகமா குருவாயி, வேகமா உன்னையே உணர்ந்து வேகமா முத்தி பெற்று நீ என்ன பண்ண போற? முதல்ல சொல்லு. புரியுதுங்களா? ஞானம் பெற்றவனே அல்லு சில்லாயி நொந்து நூலாயி ஒரு ஓட்ட மண்பாண்டை தலையில கவுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். புரியுதா? அவனே வந்து ஒரு ஓட்ட மண் சட்டியை வச்சுக்கிட்டு போய் இங்கிட்டு நடந்து போகும்போது எவனா போகும்போது கொஞ்சம் சோறு ஏன்னா மண் சட்டியா இருக்கு, உங்களுக்கு தட்டு தரேன், இல்லையே போடுங்க அப்படிங்கிறான் அவன். ஏன்னா நீ ஒரு தட்டு கொடுக்குறல, அதுவே பாவம் தான், எனக்கு இதுவே பெட்டரானது. ஏன்னா இது ரொம்ப நாளையா என் கையில் வச்சிருக்கிறேன், இதை எனக்கு ஏற்ற தன்மையில் வச்சிருக்கிறேன், அதை உன் கையில் வச்சிருக்க, அந்த தன்மையை எனக்கு தாக்கி விடாத, அதை நீங்க வச்சுக்க அப்படின்னு அந்த ஓட்டப்பான அவனுக்கு தெரியுது. இவனுக்கு என்ன தெரியுதுன்னா, என்னுடைய தன்மை இதுக்குள்ளதான் இருக்கு, எனக்கு இது போதுமானதுன்னு இதுல போடுறாங்கிறான். இவன் என்ன பண்றான்? ரொம்ப ஃபீல் பண்றான். ஐயோ இவர் ஒரு உடைஞ்ச மண்பானையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு கண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் தெரியும் இது உடைஞ்ச மண்பானை இல்லடா, இது ஒரு பெரிய அலைவரிசைக்குரிய விஷயம், இதை இப்படித்தான்டா கையாளணும், இதை இப்படித்தான் கையாளணும். ஏசியில மாளிகையில அப்படியே ஒரு பெரிய ஜமீன் அரண்மனையில படுத்திருக்கிற ராஜா ஒரு மரத்தடியில தூங்கிட்டு இருக்க சாமியாரை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அவருடைய சால்வையை விரிக்க போகும்போது பதறி அடிச்சு ஓடிட்டாராம் அவரு. ஏன்னா படுபாவி என்னை கொல்ல பாத்தியடா அப்படின்ட்டாராம். இல்ல ஊத காத்துல நீங்க செத்து போயிடணும். ஊத காத்துன்னு எவன்டா சொன்னா? அது ஏன் காத்துடா, அது ஊத காத்து கிடையாதுப்பா, அது ஏன் காத்துப்பா. என்னங்க உங்க காத்துங்கிறீங்க? வெட்ட வெளியே ஏன் காத்தாப்பா, அதுல ஓப்பன்ல படுத்திருக்கேன்ப்பா, நானே வெட்ட வெளிக்கு உரியப்பா, ஏப்பா அப்படி பண்ற? உனக்குரிய காத்த ஏசி வச்சுட்டு படுத்திருக்கப்பா, எனக்குரிய காத்து இங்கதான்ப்பா இருக்கு, ஏப்பா அப்படி பண்ற? சால்வையை கில்வியை பொத்து என்னை கொன்றுறாதப்பா, தள்ளியே நின்னுப்பா. இல்லைங்க நீங்க ரொம்ப அவர்கிட்ட அந்த ராஜாவுக்கு புரியாம பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டு அந்த கான்வர்சேஷன்ல அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் என்ன ஏது சொல்லிட்டு. மீண்டும் அந்த ராஜா வந்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க ரொம்ப சிம்பிளா எளிமையா அதை வேண்டான்னு மறுக்கிறீங்க, ஆனா இருந்தாலும் நான் வந்து என்னால வந்து உங்களை அப்படி விட்டுட்டு போக முடியல. உங்களை பார்த்தா என்னோட ஃபாதர், என்னுடைய அந்த ஃபாதர்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த ஞாபகம் வருது. அதனால ப்ளீஸ் என்னோட கோட்டை கூட கழட்டி தரேன், நீங்க போட்டுக்கங்க அப்படின்னா. அப்ப அவரு சொன்னாராம், என்னை தூக்கிட்டு போய் அந்த பக்கத்துல ஒரு சுடுகாட்டு இருக்கு, அங்க குளிச்சு விட்டு போயிருங்க, அந்த கோட்டையும் அதையும் போடுறதுக்கு விட்டுருங்க அப்படின்னாராம். மீண்டும் அவன் புரியல என்ன அப்படின்னா. அப்புறம் இந்த ராஜாவோடைய சிஷியத்தை கூப்பிட்டு, குதிரை வண்டி எந்த பக்கம் போகுது? நான் இந்த பக்கம் போதும், நான் அப்படி ரோட்ல படுத்துக்கிறேன், அவங்க ராஜாவோட வண்டியை வச்சு என்னை ஏத்திட சொல்லு அப்படின்னா. அப்ப ராஜா கிட்ட கடுமையா சொல்லு, ராஜா உன் பொருளை வாங்கினா ஞானி செத்து போயிடுவாராம். அப்ப என்ன அந்த பொருள் அப்படின்னு அவர் மீண்டும் ராஜா கேட்டுக்காரு. இவ பாய்சன், விஷம் இருக்கு அது பொருள்ல, அதனால உனக்கு அது அமிர்தம், எனக்கு அது விஷம், அதனால போ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டாராம். அப்புறம் தான் ராஜா நினைச்சு ஒரு 4 நாள்ல அந்த ராஜ்யத்தை வந்து திறந்தானாம். என்ன திறந்தான்னா, ஒரு விஷம் உள்ள ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து இருக்கோமே அப்படின்னு அரண்மனையெல்லாம் விட்டுட்டு நேரடியா வந்து இவர்கிட்டயே படுத்து கிடந்தானாம். இவனும் ஊத காத்துல இந்த மரத்தடியிலே.
இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அவர். 10 நாள், 1 மாசம், 2 மாசம் உடல் தாங்கிருச்சு. அப்படி இப்படின்னு ஆகுது. ஒரு நாள் தூங்கிக்கிட்டே இருந்தாரு. காலை ஏதோ ஒன்று இப்படி 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 வச்சிருக்காரு. டக்குன்னு போய் காலை தொட்டானா, ஐயோ அப்படி தாண்டி குச்சிட்டாராம். என்ன என்ன சுவாமி, என்ன எப்படி, அட பாவி தொட்டுட்டியே அப்படின்னாராம். ஏன் என்ன விஷம்ல நீ அப்படின்னாராம். என்ன சாமி, ராஜ்யம் விஷம், நீங்க கோட்டு விஷம், நீங்க எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன், பண்ணி நானே விஷங்கிறீங்க, என்ன 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 அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் பாய்சன் தான். இப்ப இதை எப்படின்னா, இதை உடலே விட்டுறணுமா, நான் செத்துறணுமா அப்படின்னு கேட்டாராம். உடலெல்லாம் விடக்கூடாது. இந்த காற்று 2 மூக்கு துவாரம் இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்துருக்கான்? எதுக்கு கொடுத்துருக்காங்க? மூக்கு சுவாசிக்க போக. அதை வச்சுட்டு ஒரு வேலை செய்யணும். இதை வச்சுட்டு என்ன வேலை செய்ய முடியும்? இதை வச்சுட்டு ஒரு வேலை செய்ய முடியும்? அதை வச்சு செஞ்சதுனால தான் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கேன். இங்கே வா, அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு உபதேசம் சொல்லி அங்கே உட்காடுறான்னு சொல்லி ஒரு வேலையை பண்ணி கொடுத்தாரு. அப்போ அந்த மூக்கு துவாரத்தை கவனிச்சுட்டு உட்காந்தாங்க. பல ஆண்டுகள் கழித்து திருப்பி அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த அவர் இல்லை. அதே ஊத காத்துல அந்த இடத்துல படுத்து கிடக்குறான். புரியுதா? படுத்திருக்கும் போது அந்த பக்கமா இன்னொரு ராஜா வர்றான். வந்து இவரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அவனுடைய சால்வையை போத்த வர்றான். இவரு பதறி அடிச்சு எந்திரிச்சு, ஐயோ பாய்சன் 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 தள்ள அப்படின்னு இருக்காரு. நீங்க பார்த்துட்டு அவன் அதிர்ச்சி ஆகி அவனுக்கு மொழி தெரியுது. என்ன பாய்சன்ங்கிறீங்க, இப்படி ஒரு பணியில படுத்திருக்கீங்களே அப்படின்னா, அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. நடந்த உடனே அவன் அந்த ராஜா வந்து, நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னா, உனக்கு ஒரு நாள் புரியும், நீ போயிட்டு வா அப்படின்னா. அப்போ அவனுக்கு என்னன்னா, அந்த இளம் வயதுல இளம் ரத்தம். இவர் சொன்னது அவனுக்கு புரியல. இவரு கேட்டுட்டு அடுத்த நாளே திறந்து வந்துட்டாரு. இவர் சொன்னதை பெருசா எடுத்துக்காம போய் பல நாடுகளை போர் செஞ்சு நாடுகள்லாம் வென்றுட்டு ஒரு நாள் திருப்பியும் வரும்போது இதே மாதிரி படுத்து கிடக்குறாரு. இவன் ராஜ்யத்தோட வரும்போது இவன் என்னன்னா, இவ்வளோ பெரிய செயல் ஆர்ப்பரித்து ஒரு வேலை செஞ்சுட்டு வரும்போது ஒரு சலனமே இல்லாம ஒருத்தர் வந்து இதே இடத்துல எத்தனை ஆண்டுகளா படுத்திருக்காருன்னு ஒருத்தரை கூப்பிட்டு, இவர் யாரு, என்ன இவருக்கு யார் சோறு போடுறா, யார் இவரை பராமரிக்கிறாங்க, எவனுமே சோறு போடல, எவனுமே எதுவும் செய்யலாம், ஆனா இவர் வாழ்றாரு. அப்ப அவர் வந்து அவருடைய முகத்தை பார்த்தாராம். யாரு? அந்த ராஜா. இவருடைய முகத்தை போய் கண்ணாடியில பார்த்தாராம். சக்குன்னு வந்து அந்த ஓவியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிட்டு இவரை பார்த்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருக்கும் ராஜா, இல்லை கூட இன்னொருத்தர் சொன்னா ஒரு 7 ஆண்டுகள் இருக்கும். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள என்னோட புகைப்படத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னா, இந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தா நிறைய சேஞ்ச் ஒரு தெரியுதான். இவரோட பார்த்தா அப்படி ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் ஃப்ரிட்ஜில் வச்சே இருக்கும், அந்த மாதிரியே இருக்கிறாராம். சாப்பிட்றது இல்லை, பராமரிப்பு இல்லை, குளிக்கிறது இல்லை. எப்படி இந்த பார்ட்டி இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும், நான் வீரன் கிடையாது, நான் ராஜா கிடையாது, இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு அங்கே உட்காந்துட்டானா. அப்ப அந்த ராஜா என்ன சொன்னாராம், உன் தேசத்துல உள்ள மக்களை எல்லாத்தையும் கூட்டியாந்து இங்க உட்கார வை, நான் உனக்கு இதை சொல்லித்தரேன். அப்போ உன் தேச மக்கள் முழுக்க என்னை பின்தொடர்ந்து வர்றதுக்கு நீ போய் கூட்டிட்டு வா. இவன் போய் இந்த ராஜா போய் கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் ராஜா பொன் பொருள் கொடுக்க தான் கூப்பிடுறாரு, இலவசம் கொடுக்க கூப்பிடுறாருன்னு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் சும்மா கண்ணை மூடிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கணுங்கிற தகவல் கேட்டு அவன் செதறி ஓடுறானா. ராஜாவது கிஜாவது, சும்மா இருங்க ராஜா, ஏதாவது பொழப்பில்லையா அவங்களுக்கு, என்ன விளையாடுறீங்க, கண்ணை மூடிட்டு மூக்க கவனிச்சுட்டு அவன் உட்காந்துருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு வேலை, அவர் ஏதோ சொல்றாரு, அவர் பேச்ச போய் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு தள்ள தெறிக்க ஓடிட்டாங்க. அப்ப வந்து ராஜா வந்து சொன்னாராம், யானி சொன்னாராம், உன்னோட அதிகாரம் என்னாச்சு, உன்னோட அதிகாரத்தை மக்கள் கேட்டாங்களா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிற, இலவசத்துக்காக தான் அவங்க எல்லாம் உன்னை ராஜான்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு சலுகை உன்கிட்ட பெறதுக்காக தான் உன்னை ராஜாங்கிறாங்க, இல்லைன்னா சோறு கீறு போடுவா, இல்லை ஏதாவது பார்த்துக்குவா, நீ ஒரு பெரிய பணக்காரன், நீ பெரிய பவர்ல இருக்கிற, நம்மளை அடிச்சு விடுவ, நம்மளை ஆளை வச்சு தூக்கி கடத்திட்டு போயிடுவா அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை பார்க்குறாங்க. உண்மையான ராஜான்னு உன்னை ஒருத்தன் கூட பார்க்கல, பார்த்துருந்தா வாழ்வோ சாவோன்னு இங்கே நின்றுப்பான். புரியுதா? இதுதான் விஷயம். இதுதான் உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி, இந்தியாவிலையும் உலகத்திலையும் இயங்குறது தான். புரியுதா? இப்ப
அவர் வந்து சொன்னாராம், ராஜா, எனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தெரியலையா? பக்கத்துல ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசம் எப்படி பயங்கரமான ராஜா, பயங்கரமான ஆளு, அது நான் தான். இதே மாதிரிதான் அந்த போர்வையை தூக்கிட்டு வந்தேன். அப்ப எனக்கு இங்க ஒருத்தர் படுத்திருந்தாரு, உங்களை மாதிரியே படுத்திருந்தாரு, என்னோட பயங்கரமா படுத்திருந்தாரு. அப்ப அவரு தான் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தாரு. நீ அங்க உட்காரு, நான் என்ன செய்யணும், எதை தூக்கணும், எதையும் தூக்க வேண்டாம், அங்க உட்காரு அப்படின்னு. இந்த சுவாசத்தை கவனிக்கணும். சுவாசத்தை எப்படி கவனிக்கிறது? அதுக்குள்ள ஒண்ணுமே தெரியலையே, இது உள்ள போய் பார்க்கணுமா, அது எப்படி பார்க்கறது, எப்படி போக முடியாத, எப்படி எல்லாம் பண்றது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, அப்படியே அதை கவனிச்சுட்டு உட்காரு. இப்படி ஃபர்ஸ்ட் உட்காந்தானா, அப்படி ஒரு கொசு வருது, அது வருது, கனவு வருது, இது வருது, அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் முழுக்க போனோடனே போர் அடிச்சு போச்சு. இது ஒன்றும் சாத்தியப்படலையே இதுன்னா. ஏன் அப்படின்னா, இல்லை இதுல என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா. சரி இப்போ உட்காரு சொல்லிக்கிட்டு என்ன பாரு அப்படின்னாராம். இப்போ உன் மூக்கு தோரத்தை பார்க்க முடியல, என்ன பாரு அப்படின்னாராம். உங்களை பார்த்தா உட்காந்துடலாமா, என்ன பாரு அப்படின்னா. போய் அப்படியே அவரை பார்த்தானா. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம், 6ஆம் நிமிஷம் இவனையும் மறந்து போயிட்டானோ. பல ஆண்டுகள் கழிச்சு அவன் கண் முழித்தானா, எதிரில் அவர் இல்லையா. இப்ப இவன் போய் இந்த மரத்தடியில படுத்திருந்தான். புரியுதா? அதான் விஷயம். இப்ப இப்படி உருவான குரு பரம்பரைகள்ல கொடுத்துருங்க 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 அப்படிங்கிறதோ, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிருங்கிறதோ, இல்லை நான் போய் ஒரு சேஞ்சே இல்லையே, அங்க வந்து எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதெல்லாம் சரியா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சாக போற 10வது நாளுக்கு முன்னாடி, சாக போற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க ஞானம் அடையலாம், இறைவனை பார்க்கலாம், வேற ஏதாவது கூட மேஜிக் நிகழலாம், வேற ஏதாவது கூட ஒரு விஷயம் நிகழலாம். அப்ப கூட உனக்கு நிகழும் அப்படிங்கிறது. ஏன்னா அதை நான் சொல்ல மாட்டேன், அங்கேயும் நான் வந்து மௌனமா தான் காத்திருப்பேங்கிறான் ஒரு குரு. அது சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் அதோடைய வடிவம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காம நம்மகிட்ட, நம்மள பயணிக்கிறவங்களும் சரி, கேள்வி கேட்கிறவங்களும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, அவங்கவுங்க ஒரு தாட் ப்ராசஸுக்கு ஒரு விஷயமா பேசிக்கிறாங்க. நான் பெருசா இதுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? கடந்து தான் போக முடியும். இதை போய் நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது.